French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மும்மொழி கொள்கை அப்படிங்கிற பேரில தமிழகத்துல ஹிந்தியை திணிக்க முயல்வதா நாடாளுமன்றத்துல இன்று திமுக எம்பிக்கள் அனல் பறக்க பேசியது கவனத்தை பெற்றிருக்கு. ஊடகங்கள்லயும் இது தலைப்பு செய்தியா இடம் பிடிச்சிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஹிந்தி மொழியை குறிப்பிடத்தக்க வகையில முன்னெடுத்து சென்றதாகவும் அலுவல் மொழி கொள்கையை திறம்பட செயல்படுத்தியதா உள்துறை அமைச்சகத்தை நாடாளுமன்ற நிலைக்குழு பாராட்டியும் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நாடாளுமன்றத்துல நடைபெற்றது. அப்போ திமுக எம்பிக்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பேசினாங்க. குறிப்பா கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் தமிழகம் மும்மொழி கொள்கையை ஏற்காது அப்படின்னு பேசினாங்க. தொடர்ந்து அதுக்கு பதிலளித்த தர்மேந்திர பிரதான், தேசிய கல்விக் கொள்கை திட்டத்துல தமிழகம் கையெழுத்து போட வந்தப்போ முதல்வர் அதை தடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் செய்வதன் மூலமா தமிழக மாணவர்களின் எதிர்காலத்தை அம்மாநில அரசு வஞ்சிக்கிறது. திமுகவினர் அநாகரிகமானவர்கள், அவர்கள் ஜனநாயகம் இல்லாதவர்கள், அம்மாநில மாணவர்களின் நலனில் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கிறார்கள், அம்மாநில மக்களுக்கு அவர்கள் நியாயமானவர்களாக இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டினார். அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னை மன்னர் போல எண்ணிக்கொள்கிறார் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் ஆணவத்தோடு பேசினாரு. அவருக்கு நாவடக்க வேணும் அப்படின்னு முதல்வர் அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தர்மேந்திர பிரதானின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அவரது உருவ பொம்மையை எதிர்த்து போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து தனது பேச்சுக்கு தர்மேந்திர பிரதான் வருத்தம் தெரிவித்ததோடு தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அறிவிச்சார். நாடாளுமன்றத்தில் இன்றைய திமுக எம்பிக்களின் செயல்பாடு பலத்த கவனத்தை பெற்றிருக்கு. மேலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான திமுகவின் நடவடிக்கை தேசிய ஊடகங்களிலும் தலைப்பு செய்தியில இடம் பிடிச்சிருக்கு. இந்த நிலையில்தான் ஹிந்தி மொழியை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னெடுத்து சென்றதற்காக மத்திய உள்துறை அமைச்சகத்தை நாடாளுமன்ற குழு பாராட்டியிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்ல அதிகாரப்பூர்வ மொழியாக இந்தியை ஊக்குவிப்பதற்காக சுமார் 95 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மானிய கோரிக்கை குறித்து அறிக்கையில உள்துறை விவரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அகில இந்திய மற்றும் பிராந்திய அலுவல் மொழிகள்ல பயன்பாட்டு அதிகரிக்கிறது, மாநிலங்களுக்கு இடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது, அரசு அலுவலகங்கள்ல ஹிந்தி பயன்படுத்துறதுல உள்ள நடைமுறை சிக்கல்களை நிவர்த்தி செய்வது அப்படிங்கறது குறித்து பரிசீலிக்கவும் செஞ்சிருக்கு. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைவா முடிக்கணும் அப்படின்னும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தேவைப்பட்டா மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கூடுதல் நிதி வழங்கணும் அப்படின்னும் அந்த குழு வலியுறுத்திருக்கு. பாஜக மூத்த எம்பியான ராதா மோகன் தாஸ் தலைமையிலான இந்த குழு ஏஐ அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு மென்பொருளான கந்தஷ்டாவின் வளர்ச்சியை பாராட்டுச்சு. மேலும் கூடுதலா இந்திய மொழிகளை ஒருங்கிணைத்து மொழிபெயர்ப்பின் துல்லியத்தை மேம்படுத்தவும் விரிவுபடுத்தவும் அறிவுறுத்தியும் இருக்கு. மேலும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகளை ஹிந்தி மொழியில எழுத்தாக்குவதை நோக்கமா கொண்டு செயல்படணும் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் இந்த நடவடிக்கையும் ஹிந்தி மொழியவே ஊக்குவிப்பது போலவே இருப்பதாகவும் குற்றமும் சாட்டப்படுது. French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.